ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா தீபா கிட்ட என்னோட லவ்வரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க ஃபேக்ட்ரிக்கு. இதை பார்த்து ஐஸ்வர்யா வந்துட்டு நம்ம பின்னாடியே போய் பார்த்தா தான் ரம்யாவோட லவ்வர் கார்த்திகா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களே பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா தீபா ரெண்டு பேருமே ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துடுவாங்க. பின்னாடியே ஐஸ்வர்யா வருவாங்க. அப்போ செக்யூரிட்டி யார் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ரம்யாவை பார்க்கணுன்னு வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க. அதுக்கு செக்யூரிட்டி வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கா கேட்பாங்க. அப்பாயின்மெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு இப்போ பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா உள்ள ஐஸ்வர்யாவை அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்குள்ளேயே எங்கள் மாணிக்கம் வந்து கார்த்திக் கிட்ட டீ சாப்பிட்லாம் வா கேன்டீனுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. இப்போ தானே ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தால் அதுக்குள்ளேயே என்ன டீ சாப்பிட்றது வேலையை பார்க்காம அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ சின்சியராலாம் இருக்கக்கூடாது கார்த்திக், நான் போகிறேன் வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்த்திக்கும் வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி, இதெல்லாம் கட்டி ஆள்றதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அப்படின்னாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு இப்போ ஃபேக்ட்ரியை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்க வா என்னோட ஆளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க. பின்னாடியே ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு இங்கே தான் இருப்பார் ஆனால் இல்லையே அப்படின்வாங்க. என்னடி உன்னோட ஹீரோவை காணும் அப்படின்னு வந்து தீபா கேட்கும்போது கொஞ்சம் மெதுவாக பேசி, ஏன்னா நான் என்ன கம்பீரமாக தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க, இப்படி லவ்வுக்காக வெக்கப்படலாம் என்னை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, எனக்கே இது புதுசாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்து இந்த சண்டி ராணியே வெக்கப்பட வச்சா அந்த மனுஷனை பார்க்கலான்னா முடியாமல் போயிடுச்சு அப்படின்வாங்க. இதை ஐஸ்வர்யா பார்த்துட்டு என்ன ரம்யாவோட லவ்வர் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல, அது கார்த்திகா இருந்தால் தான் ஆட்டமே சூடு பிடிக்கும், என்ன நடக்குது பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்து தீபா கிட்ட நம்ம தூரமாக நின்று பார்க்கலாம், எங்கே நின்னா தேவையில்லாத கேள்வி தான் வரும் அப்படின்னாங்க. சரி அப்போ உன்னோட ஆளை எப்படி தான் பார்க்கறதுன்னு வந்து தீபா கேட்பாங்க. தூரமாக இருந்தால் எல்லா லேபர்ஸும் நம்ம பார்க்கலாம், அவர் எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்தில் வேலை செய்ய வந்துடுவார், அப்போ நான் உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. ரம்யா தீபா கிட்ட ஃபஸ்ட் டைம் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், நீ என்ன சாப்பிட்ற, டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்வாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன்னோட ஆளை காட்டு நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்வாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ண அவர் வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வராரான்னு வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் வந்துட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன இந்த ரம்யாவை இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக ரம்யாவும் பார்த்தீங்கன்னா எழுந்து வெளியே வந்து அந்த கண்ணாடி வழியாக கார்த்திக் இருக்கிறத வந்து பார்த்துட்டு நேராக தீபா கிட்ட போயிட்டு என்னோட ஆள் அதை வந்துட்டு சீக்கிரமாவா வந்து பாரு அப்படின்னு வந்து கூப்பிட்டு போவாங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரை வேலை செய்ய சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. தீபா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேற ஒருத்தர் இருப்பாங்க, அதை ரம்யாவும் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யாவும் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்து தீபா கிட்ட என்னோட ஆள் எப்படி இருக்காரு, நல்லா அழகாக பர்சனாலிட்டியாக இருக்காருல்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபாவும் ரம்யா கிட்ட ரொம்ப நல்லா இருக்கார் அவர் ஹைட்டு வைட்டு பர்சனாலிட்டின்னு உனக்கு ஏற்ற ஜோடி மாதிரி அவரும் சூப்பராக தான் இருக்காரு, ரோடில் போனால் மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லுவாங்க அப்படின்னு வந்துட்டு யாரையோ பார்த்து தீபா சொல்லிட்டு இருப்பாங்க. அதை ரம்யா பார்த்துட்டு அப்போ ஓகே சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு ஓகே இல்லடி டபுள் ஓகே அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஐஸ்வர்யா அதெல்லாம் பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, அந்த ரம்யா கார்த்திகா லவ்வர் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் தீபா யாரோ ஒருத்தனை பார்த்துட்டு அவளோட லவ்வர் வந்து நினச்சிட்டு இருக்கான். கதையில் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடக்குது, இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரம்யாவை தீபாவுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு அவங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க வேண்டியதான் இந்த சந்தோஷமான விஷயம், ரியா கிட்ட சொல்லிட வேண்டியதான் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. எங்கள் தீபா வந்துட்டு என்னடி அப்போ நீ போயிட்டு உன்னோட லவ்வர் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக போய் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு ரம்யா சொல்லிட்டு இருப்பாங்க. நீ போய் அப்பா கிட்ட சொன்னால் அவர் பேசிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணுவார்ல அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு அது சரியாக வராது, அவர் போயிட்டு எதுனா டக்குன்னு கேட்டுட்டா தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால இந்த விஷயத்தை பொறுமையாக நான் தான் வந்து அவர்கிட்ட போய் பேசணுமே, ஏன்னா அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னாங்க. அது கேட்ட தீபா வந்துட்டு சரி நீ சீக்கிரமாகவே உன் லவ் அவர்கிட்ட சொல்லிட்டு அதுதாண்டி உனக்கும் நல்லது, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கரெக்டாக கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்க்காம வேறு வேறு சைடில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரியா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா அங்கே போவாங்க. என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணி வர சொன்னேன், என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நமக்கும் பொது எதிரியாக இருக்க தீபாவை பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு வந்துட்டு ரியா கேட்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியா தீபா ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி போயிட்டு ஃபேக்ட்ரியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க. அதை கிட்ட ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ரம்யா லவ் பண்ணுறது கார்த்திக் அது தீபாவுக்கு தெரியாது, ஆனால் தீபா வந்து வேறு ஏதோ ஒரு லேபரை தான் ரம்யா லவ் பண்ணுறான்னு வந்து நினச்சிருக்கா, இது சூப்பரான மேட்ரு, அந்த தீபா பரிகாரன்ற மேட்டரில் நீ எப்படிலாம் பழி வாங்கினா இதுதான் அவளை பழி வாங்குறதுக்கு நான் அந்த கடவுளே நமக்கு கொடுத்த ஒரு நல்ல சான்ஸு, இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, நம்ம சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக இதை யூஸ் பண்ணி அந்த கார்த்திக் தீபா ரெண்டு பேரையுமே நம்ம வந்து பிரிக்கணும், அந்த ரம்யா வச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே பிரிக்கணும் அப்படின்னு. அது கேட்ட ரியா வந்துட்டு ஆனந்த் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச ஒரு காரியம் என்னென்னா அந்த ரம்யாவோட கம்பெனிக்கு கார்த்திகை வேலைக்கு அனுப்புனது தான், அந்த ரம்யா அவளுக்கு தெரியாமலே இந்த விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ண
போகிறா, இதில் சேலஞ்சிங்கான விஷயமும் நமக்கு இருக்குது அப்படின்வாங்க ஐஸ்வர்யா. என்னன்னு வந்து ரியா கேட்கும்போது, ஆமாம் இப்போ வந்து ரம்யா வந்து கார்த்திகை லவ் பண்ணுற விஷயம் தீபாவுக்கு தெரியக்கூடாது, தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் தான் வந்து ரம்யாவுக்கும் தெரியக்கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட ரியா வந்துட்டு சொல்கிறதுலாம் கரெக்டு தான், நீ வர வீட்டில் இல்லையா, என்ன அந்த மீனாட்சியும் தீபாவும் சேர்ந்துட்டு படாத பாடு படுத்துறாங்க அப்படின்வாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, நான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்தை வீட்டில் சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்து வந்து மீனாட்சியும் தீபாவும் தான் நம்ம ரம்யா வச்சு தான் நம்ம இந்த கேம் விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்வாங்க. நம்ம பிளான் பண்ணுறதுல சரிதான், ஆனால் நம்மளே மீறி தீபாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டுனா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, நீ கவலைப்படாத, எனக்கு கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்வாங்க. என்னென்னு வந்து ரியா கேட்கும்போது ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட ரியாவும் வந்துட்டு, நீ சொல்கிறது எல்லாமே சூப்பரான ஐடியாவாக தான் இருக்குது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா கார்த்திக் தீபா 2 பேரையும் பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் மீனாட்சியில் ஒன்றும் இல்லை கெஸ்ட் ஹவுஸை விட்டுட்டு நம்ம ஈஸியாக துரத்தி விட்டுடலாம், அதுக்கப்புறம் சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யா மேனேஜர் கிட்ட, நான் ஒரு டெண்டர் விஷயமே வெளியே போக வேண்டியது இருக்குது, அதுக்கான கோட் அமௌண்ட் வந்து நான் சொல்கிறேன், அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட மேனேஜரும் சரின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஆனந்துக்கு கால் பண்ணிவிட்டு, ரம்யா மேடம் டெண்டர் அமௌண்ட் வந்து 120 கோடி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆனந்து சரின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட, ரம்யா 150 கோடிக்கு வந்துட்டு டெண்டர் கோட் பண்ணியிருக்கா, அதுக்கு கீழே நம்ம கோட் பண்ணி அந்த டெண்டரை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரம்யா பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட ஃபைல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது கார்த்திகை கூப்பிட்டு, நீங்கள் எதுனா வேலையாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை எப்பவும் பண்ணுற வேலை தான் அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லுவாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நீங்கள் என் கூட வெளியே வர முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ரம்யா வந்து, ஒரு டெண்டர் விஷயமா நான் வெளியே போகிறேன், நீங்களும் வந்தால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் சரிங்க மேடம் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா கூட கிளம்பி போவாங்க. அப்போ மாணிக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை கூப்பிட்டு வச்சு, என்ன சார் மரியாதை கூடுது, உங்களை வெளியே வேற கூப்பிடுறாங்க, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, அவங்க வேலை விஷயமா என்னை கூப்பிடுறாங்க, அதை போய்ட்டு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்னுங்க. ஏன் என்னை கூப்பிடக்கூடாதா, இல்லை இங்கே இருக்க மற்ற லேபர்ஸ் யாரையும் கூப்பிடாம புதுசாக சேர்ந்து உன்னை மட்டும் அவங்க எதுக்காக கூப்பிடணும், அப்போ என்னமோ காரணம் இருக்குதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் வந்து, அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை, அவங்க சாதாரணமாக தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போவார். ரம்யா பார்த்தீங்கன்னா வந்து கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, கார் ஸ்டார்ட் ஆகாது. கார்த்திக் வந்து என்னன்னு வந்து கேட்பாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, முக்கியமான நேரத்தில் தான் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, டெண்டருக்கு வேற போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டெண்டர் அவ்வளோதானே, என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நேராக கார்த்திக் பார்த்துட்டு, என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்டால் கார்த்திக்கும் ரம்யா கிட்ட, உங்களுக்கு பைக்கில் போகிறது ஓகேவா அப்படின்னு வந்து கேட்கும்போது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டெண்டருக்கு வர நேரம் ஆகுது, கால் டேக்ஸில் வண்டி புக் பண்ண ரொம்ப லேட் ஆகும், அதே பைக்கில் போனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கேட்ட உடனே கார்த்திக்கும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பைக்கில் கூப்பிட்டு போவார். டெண்டர் எந்த ஏரியா மேடம் அப்படின்னு வந்துட்டு கார்த்திக் கேட்கும்போது, நுங்கம்பாக்கம் தான் அப்படின்னு வந்துட்டு ரம்யா சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிட்டு போவாங்க. அப்போ தீபாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தீபாவுக்கு கால் பண்ணிவிட்டு கார்த்திக் ரம்யா 2 பேரும் பைக்கில் போகிற விஷயத்தை தீபா கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபா ஒன்றும் புரியாமல் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் உண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.